கணவர் இறந்ததுல இருந்தே அவங்க தனி ஆள் ஆயிட்டாங்க. ரொம்ப உடஞ்சு போய் இருந்தாங்க. இப்ப அவங்க காலமான செய்திய கேட்டு நானும் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன்னு பாண்டியராஜன் அவர்கள் ரொம்ப வேதனையோட ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. நாட்டுப்புற பாடகி கொல்லங்குடி கருப்பாயி அவங்க காலமாயிருக்காங்க. வயோதிக பிரச்சனை காரணமா தான் கடந்த சில நாட்களா உடல் நலம் குன்றி இருந்தாங்க. ஆண் பாவம் படம் வழியா நம்ம தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. இந்த நிலையில நடிகர் பாண்டியராஜன் கிட்ட கருப்பாயி அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்களை பிரபலமான பத்திரிகை கேட்டிருக்காங்க. அப்ப பாண்டியராஜன் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, காலையில நான் இந்த செய்தி கேட்டதுல இருந்தே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. அப்ப அந்த அம்மா ரேடியோல கேசட்டுக்குள்ள பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆண் பாவம் படம் என்னோட 2வது படம். படத்துல ஒரு பாட்டி கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. பாட்டு பாடிக்கிட்டே நடிக்க வேண்டிய கேரக்டர் அப்படிங்கறதுனால அவங்கள கண்டுபிடிச்சு கமிட் பண்ணணும். அக்மார் கிராமத்து வெள்ளந்தி மனுஷிங்க அவ்வளவு ஆச்சரியமா பார்த்தாங்க சினிமாவை. கேமராவையே அவங்க மிஷின்னு தான் சொல்லுவாங்கன்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு அவங்க வெள்ளந்தியா இருப்பாங்க அப்படின்னு. அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சுங்க. அந்த பாட்டி கேரக்டருக்கு அதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. தொடர்ந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சாலும் ஊர்ல இருந்ததால சினிமாவுல பெருசா வர முடியல. ஆனா என் மேல அவ்வளவு பிரியமா இருந்தாங்க. நானும் என்னோட அடுத்தடுத்த சில படங்கள்ல வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தேன். என்ன தன்னுடைய சொந்த பேரனாதான் அவங்க நினைச்சாங்க. அவ்வளோ அன்பா பாசமா என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரொம்ப உண்மையான அன்போட இருந்தாங்க. ஆண் பாவம் படத்துல ஒரு சீன் வச்சிருந்தேன். அதாவது டாக்டர் ஊசி போட வருவாரு. அந்த சூழல்ல பாட்டி கண்ணை மூடிக்கிடும். ஊசினா அவ்வளோ பயம். நிஜத்துல ஒரு சம்பவம் அதே மாதிரி நடந்துச்சு. ஒரு சமயம் எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு. சென்னையில அப்பல்லோல என்ன அட்மிட் பண்ணியிருந்தாங்க. விஷயம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு ஊர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியை விசாரிச்சு அங்க வந்துட்டாங்க. உள்ள என்ன பார்க்காம மருத்துவமனை வளாகத்திலே அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல இருந்து போய் அவங்கள கூப்பிட உடல் சரியானதுக்கு அப்புறம் தான் பாப்பேன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லி உள்ளேயே அவங்க வராம இருந்துட்டாங்க. அதே போல 2 நாள் கழிச்சு நான் டிஸ்சார்ஜ் ஆனதும் அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு ஊருக்கு போனாங்க. கணவர் இறந்ததுல இருந்தே தனியால் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட போன்ல தொடர்புல இருந்த நேர்ல சந்திச்சு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். இந்த செய்தி இப்ப கேட்டதுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அடிக்கடி கை கால் கதியா கிடந்தா கொஞ்ச நாள் இருக்கலாம், இல்லாட்டி சட்டுபுட்டுன்னு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கருப்பாயி அவங்களோட நினைவுகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு பாண்டியராஜன் அவர்கள் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. அவர் நிறைய படங்கள்லாம் அந்த பாட்டி கூட இணைஞ்சு நடிச்சிருக்காரு. அதனால அவருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பிடிச்சது இருந்திருக்கு. இத பார்த்த ரசிகர்களும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு உண்மையா இந்த பாட்டியை மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.